அந்த கலிமாவை சரியாக புரிந்திருப்பீர்களானால் நீங்கள் மகான்கள் என்ற பெயரிலே நாகூர் தர்காவிலும் தக்கலை பீரப்பா போன்ற அல்லாவுக்கு நெருக்கமான அவுலியாக்கள் என்று நினைத்துக் கொண்டு அவருடைய சமாதிகளிலே நீங்கள் மண்டியிட மாட்டீர்கள். நமக்கு தேவை ஏகத்துவ கொள்கைதான். செல்வமோ செழிப்போ பட்டமோ பதவியோ பங்களாவோ எஸ்டேட்டோ தொழில் நிறுவனங்களோ இது எதுவுமே நமக்கு கை கொடுக்க போவதில்லை. மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் வலவ் அன்ன லில்லதீன ظلموا ما في الارض جميعا ومثله معه لافتدوا به من سوء عذاب يوم القيامه. அல்லாஹ் இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். குர்ஆன் வசனங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே மனிதன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் இந்த பூமி, அந்த பூமியில் உள்ள அத்தனை பாக்கியங்களும், அதை போன்று இன்னொரு பூமி, அதில் உள்ள அத்தனை பாக்கியங்களும் ஒருவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அதை எல்லாமே நான் தந்து விடுகிறேன்.